அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் புதிதாக கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய சின்னங்கள், அதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பெயரை அறிமுகப்படுத்தியிருந்தார் தளபதி விஜய் அவர்கள். அந்த வெற்றி கழகம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில தான் வந்து ஒரு சர்ச்சையாகி, பிறகு அந்த இக்கு அங்கே வந்து சேர்க்கப்பட்டது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் இக்கு கொண்டு வரல. அதன் பிறகு அந்த இக்கு அதில் வந்து போடப்பட்டு தமிழக வெற்றி கழகமாக மாறியது. இந்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அறிமுக கொடி விழா நடைபெற்றது. அந்த அறிமுக கொடி விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி தொண்டர்கள் முன்னிலையில் அந்த கொடிகள்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அங்கு சில உறுதிமொழிகளும் ஏற்கப்பட்டது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சமூக நீதி, ஊழலுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரியான சில கோட்பாடுகளை எல்லாம் சொல்ல வர்றாரு. ஸோ உண்மையாகவே இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னும் போக போக அந்த மாநாட்டில் தான் அவர் அறிவிக்க போறதா சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த சின்னங்கள், அந்த யானை சின்னம் இருக்கு இல்லையா, அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா யானை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல இருக்க காதுகள்லாம் இதுல வந்து அதாவது யாரு எந்த கட்சியில இருக்கக்கூடிய கலரை கொண்டு வந்தாலோ அல்லது ஏதோ ஒண்ணு கொண்டு எதையாவது ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னா, சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கான வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இதை எப்படி கொண்டு வந்தாங்க, இதை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, விஜய் அவர்களுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா யானை அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானையை வைக்கல, ஆப்பிரிக்கா யானையா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்ததா பாத்தீங்கன்னா யானையுடைய காது பெருசா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய கலர்லாம் வந்து அந்த கட்சி கொடியினுடைய கலர் வந்து ஸ்பெயின் நாட்டு கொடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஸ்பெயின் நாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு, மஞ்சள், சிகப்பு அந்த கலர் இருக்கும். அந்த கலர் தான் இவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய அந்த வாகை மலர், அந்த வாகை மலர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இதிகாசங்களில் இல்லாத ஒரு மலர் இது. இது வந்து பாத்தீங்கன்னாக்க தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தூங்கு மூஞ்சி அதனுடைய மலர் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தூங்கு மூஞ்சி மலரோ தூங்காத மலரோ அதை பத்தியெல்லாம் வந்து அவர் கவலைப்பட்டாரா, இல்ல அது தெரிஞ்சுதான் வச்சாரா அப்படிங்கிறதுக்கான எல்லா விடைக்கான பதிலும் வந்து மாநாட்டில் வந்து தளபதி விஜய் அவர்கள் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆனந்த் அவர்கள் வந்து, இது யானை வந்து எங்களுடைய சின்னம், இது சம்பந்தமாக நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட இருக்கிறோம். அந்த யானை சின்னம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னம். அது வந்து எங்களுக்குரியது. இதை வந்து அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதாவது வண்ணத்தில் ஆரம்பித்து, யானையில் ஆரம்பித்து, அதில் இருக்கக்கூடிய வாகை மலரில் ஆரம்பித்து, அப்புறம் அந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 28 நட்சத்திரங்கள் ஏன், எதுக்கு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் சொன்னால் மட்டும்தான் இதற்கான விடையை வந்து தெரிய வரும். ஆனால் வந்து அதற்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி, ஒரு பதற்றத்தை உருவாக்கி, அவர் வந்து இந்த மாதிரியான கலரை கொண்டு வந்திருக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த நிறம் கூட கொஞ்சம் சாயல்ல இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து திரு சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாவே இருக்கிறாரு. விஜய் அவர்கள் குறித்து யார் எது பேசினாலும் முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக திரு சீமான் அவர்கள் இருந்து வருகிறார். ஸோ அது மட்டுமின்றி விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, 2026 ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை உருவாக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 50 to 60% வாய்ப்புகள் இருக்கு. அவர் நேரடியா 2026 முதலமைச்சர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக போன்ற பெரிய கட்சிகள் வந்து அவர்களுக்கான ஒரு ஓட் பேங்கை வந்து ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இவர் இப்பதான் வந்து ஒரு ஓட் பேங்கை உருவாக்கணும். இந்த உருவாக்கக்கூடிய ஓட் பேங்க் அப்படிங்கிறது நேரடியா 2026 இவர் வந்து முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். இருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு முதற்படியாக இருக்கும். இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது இவருக்கு வந்து எந்த அளவுக்கு
இவருடைய அரசியல் பயணத்திற்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஆனால் இருந்தாலும் பாருங்க, இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால அந்த கொடியெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 2 யானை இருக்கிறத 2 அணில் இருக்கிற மாதிரி, ஸோ பல ட்ரோல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அரசியல் பார்வையில் பார்க்கும் பொழுது விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்வரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு விஜயினுடைய அரசியல் காலப்போக்கில் வந்து ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் அந்த இளைஞர்களும் பொதுமக்களும் தான் வந்து முடிவு செய்வார்கள். இன்னைக்கு வந்து ஒரு பெரும் தலைகள், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள், மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்க யாருமே வந்து அரசியல் களத்துல வந்து இல்லாத ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம்பெரும் தலைவர்கள்லாம் யாரும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி பவர் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறதுலதான் வந்து ஒரு கடும் போட்டி நிலவப்படுது. அந்த கடும் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பாஜகவை சார்ந்த திரு அண்ணாமலை அவர்கள், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இருப்பாங்க. விஜய் வந்து நேரடியா வந்து பாஜகவை எதிர்க்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அப்படின்னா அவர் இந்த நீட்டை பத்தி பேசும் பொழுதே அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதையெல்லாம் இப்படி இருக்க இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது, விஜயனுடைய வருகை, அரசியல் வருகை அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தான் இதற்கான பதில் கொடுக்க வேண்டும். மக்கள் இவரை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ விஜயனுடைய அரசியல் வருகை என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவினுடைய கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.